மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, திருமணம் பக்கம்லாம் விஜயோடைய பேனர், தபேக்காவுடைய கொடிகள், ஏறக்குறைய கள்ளழகர் ஆத்துல இறங்குற மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னப்பா வந்து இந்த விக்கிரவாண்டி மாநாடுலாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த பரபரப்பு தொத்திக்கிச்சு. நெருங்க ஒரு வாரத்துல வந்து பயங்கரமா பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த தாவேக்கா மதுரை மாநாடு ஏதோ கணத்துல போட்ட கல் மாதிரி சப்புன்னு இருக்குன்னு இப்ப நம்ம விசாரிச்ச வகையில் பாத்தீங்கன்னா, டிவிகே சம்பந்தப்பட்டவர்கள், டிவிகே தொண்டர்கள், டிவிகே நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டை நீங்க எந்த விதத்திலையும் பூம் பண்ணாதீங்க, அதுவா அந்த பூம் ஆகட்டும், அதுவா பேசப்படட்டும். இந்த பரபரப்பு மாநாட்டிற்கு முன்னான பரபரப்பை தாண்டி மாநாட்டில் என்ன பரபரப்பான விஷயம், மாநாட்டில் நம்முடைய தலைவர் என்ன பேச போகிறார், அந்த மாநாடு வருகிற 2026 எலெக்ஷனை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகுது, இந்த மாநாடு நேஷனல் லெவலில் செய்தி ஆகுமா, ஆக வைக்கணும், ஆகும். ஏற்கனவே எல்லா மீடியாக்களும் அங்க குவிஞ்சு போயிருக்காங்க. வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா போட்டுருக்காங்க. அதை பார்த்தா நான் சொல்றேன், நான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டே மதுரை கிளம்பி இல்லாமன்னு கூட பாக்குறேன். வந்து அப்படி நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருந்தேன், எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஒரு புதிய கட்சி வருகிறது என்றால் அந்த புதிய கட்சி மக்கள் செல்வாக்கோடு, குறிப்பாக இளைஞர்களுடைய செல்வாக்கோடு, பெண்களுடைய செல்வாக்கோடு கடகடகடன் வளரும் பொழுது அந்த ஆளுங்கட்சி அந்த கட்சிக்கு, புதிய கட்சிக்கு இடையூறு செய்யும், குடைச்சல் கொடுக்கும், எல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. போன மாநாட்டுக்கு விக்கிரவாண்டியில ஏங்க எடுத்துன்னு வந்து ஒரு மாநாடு வைக்கணும்? ஒரு விழுப்புரத்தினுடைய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி, ஒதுக்குப்புறம்னா விக்கிரவாண்டியில ஏன் வைக்கணும்? வச்சிருக்கலாம் என்ன? அதுக்கு முன்னாடி இடம் தேடினது மதுரையில தேடினாங்க, திருச்சியில தேடினாங்க, சேலத்துல தேடினாங்க, ஒவ்வொரு இடத்துல இடம் கொடுக்கல. கடைசியில் விக்கிரவாண்டி சரி, ஏதோ ஒரு வட மாவட்டத்துல ஒரு மூலையில ஒரு பகுதி, தென் மாவட்டத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க, மிஞ்சி வட மாவட்டத்துல இருந்து வந்தா யாராவது டிராபிக்ல மாட்டிப்பாங்க, என்ன வந்து விஜய்க்கு அதிகபட்சம் ஒரு 50,000 பேர் வருவாங்க, அதை தவிர ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரு தப்பான கணிப்பு வச்சாங்க. வந்து இன்னைக்கு விக்கிரவாண்டி வி சாலையே வந்து இந்தியாவின் மிக குறிப்பிடத்தக்க இடமாக மாறிவிட்டது. அந்த மாநாட்டு சமயத்தில் அதிக கூகுளில் தேடப்பட்ட இடம், இந்தியாவிலே அதிக கூகுளில் தேடப்பட்ட இடம் எதுனா விக்கிரவாண்டி வி சாலை அப்படின்ற பகுதின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. 10 லட்சம் பேர் வந்தாங்க. இப்ப அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, இந்த மதுரை மாநாட்டை கொஞ்சம் அடக்கி வாசிங்க தம்பி, எதுவும் வேணாம் அப்படின்னு டிவிக்கு நிர்வாகிகள் தங்களுடைய தொண்டர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தலைவர் சொல்லியிருக்கலாம். சரிங்க, குடைச்சல் இல்லாம இருக்குமா? ஆரம்பிச்சிடும். குடைச்சல் இருக்குதான் செய்யும். ஒவ்வொருத்தரும் நம்ம நீங்க நான் திரும்ப சொல்றேன், வந்து எந்த ஆளும் கட்சி வந்தாலும் ஒரு எதிர்கட்சியாக, ஒரு வளரும் கட்சியாக ஒரு விஷயம் ஒரு கட்சி வரும்பொழுது இருக்கும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 2.25 லட்சம் சேர் உட்கார்றதுக்கு கேட்டிருக்காங்க. நேற்றைக்கு மதிய வரைக்கும் ஒரு 4 கம்பெனிங்க வந்து இந்த சேர் வாடகைக்கு விடுவாங்க இல்லைங்களா, பிளாஸ்டிக் சேர், 4 கம்பெனிங்க ஓகே சொல்லியாச்சு. இவங்க அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க பொழுது. கடைசி நேரத்துல இதுதான் எப்பவுமே இந்த கல்யாணம் நடக்கிற நேரத்துல வந்து சமையல்காரர் வரல, மளிகை பொருள் வந்து எங்கேயும் நின்று போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பரபரப்பு. அதுல கூட எங்கேயாவது போய் ஹோட்டல்ல போய் வாங்கி வந்துடலாம், நம்ம டக்குன்னு பிடிச்சி ஆர்டர் பண்ணி தூக்கின்னு வந்துடலாம். இந்த சமயத்துல ஒரு சம்பவத்தை இதை சொன்னவொன்னே இது இடையில சொல்றதுக்கு தான் வந்து முன்னாள் பத்திரிகையாளரும் இப்போ டிவி சீரியலுடைய வசனகர்த்தாவுன்னா குரு சம்பத்குமார் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். நல்லா இருந்தது. சொல்றதுக்காரனா, நாயகன் படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸ் காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. கோர்ட்ல கமலஹாசன் நின்றுகிட்டு இருப்பாரு, கீழே நாய்க்கரையான்னு அவ்வளோ கூட்டம் நிற்பாங்க. வந்து இந்த காட்சியை கிண்டி என்ஜினியரிங் காலேஜில், சென்னையில் இருக்கிற கிண்டி என்ஜினியரிங் காலேஜில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 ஜூனியர் ஆர்டிஸ்ட், துணை நடிகைகள் இருக்காங்க. திடீர்னு மதியானத்துக்கு மேலே அவங்க நடிக்க மாட்டேன்றாங்களாம். என்னன்னு கேட்டால், அப்போ அந்த காலகட்டங்களில் இலை போட்டு சாப்பாடு போட மாட்டாங்க, தட்டு வச்சு பொட்டலம் கொடுத்துருவாங்க, பொட்டல சாப்பாடு. அப்படி தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்துருக்காங்க. அதில் பாதி பேர் கிடைக்கலன்னா நாங்கள் நடிக்க முடியும். எப்படி பட்டியம் எப்படி நடிக்கிறது? 2500 பேருக்கு எப்படி சப்ளை பண்ணாங்கன்னு தெரியல. வந்து அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயம் வந்து கமலஹாசனுக்கு போகுது, அப்புறம் வந்து மணிரத்னத்துக்கு போகுது. அப்போ அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து மணிரத்னத்தோடைய அண்ணன் மறைந்த ஜி வெங்கடேஸ்வர், ஜிவி. அவர் என்ன பண்ணுறாராம், டிராவல்ஸ்லேருந்து மொத்தம் இப்போ சென்னையில் அந்த காலகட்டங்களில் இருக்கிற டிராவல்ஸ்லேருந்து எத்தனை கார் இது எடுங்கன்ட்டார். அப்போ வந்து இப்போ மாதிரி தடுக்கி விழுந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து 20 பிரியாணி கடை இருக்குது. நீ அந்த சொல்ற 30-35 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணிலாம் பெரிய விஷயம். சென்னையில் எங்கெங்கெல்லாம் பிரியாணி கடை இருக்கோ, பிரியாணி இருக்குதோ, பொட்டலத்தை கட்டின்னு வந்துருங்கன்ட்டார். 20 காரம் பறகுது சென்னையில். பிரியாணி பொட்டலை எடுத்துன்னு வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்களுக்கு கொடுத்து, யார் சாப்பிட்டவங்க சாப்பிடாதவங்க அதுக்கப்புறம் தெம்பா நடிச்சாங்க. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை தான் என்னன்னா, கடைசி நேரத்தில்
சேர் கிடையாது, கொடுக்க முடியாது, உங்களால சேர் உடச்சிருவாங்க. டெபாசிட்டும் கட்டியிருப்பாங்க. இப்போ ஷேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு டெபாசிட்டும் கட்டியிருப்பாங்க, முன்பணம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேர் சேதாரம் ஆயிட்டா அதுக்கான காசும் கொடுக்குற பண்ணுவாங்க. ஆனால் 4 கம்பெனி கொடுக்க முடியாதுன்னு எங்கே போவாங்க? வந்து 2.25 லட்சம் ஷேர் வந்து இந்த நேரத்தெல்லாம் பாருங்க, வந்து கேரளாவில் இருந்து நாங்கள் தரோம் உங்களுக்கு. ஏன்னா விஜய்க்கு சொல்லவே தேவையில்ல, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய பலம் இருக்கிறதோ அதே பலம் கேரளாவிலே இருக்குதுங்க. கேரளா நாங்கள் தரேன்ட்டாங்க. இப்போ அங்கேருந்து சேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னன்னா ஒவ்வொரு விஷயமா நடக்குங்க. சமீபத்தில் செஞ்சில சீமான் வந்து ஒரு கூட்டம் ஒன்று, அதாவது செஞ்சிக்கோட்டை சம்பந்தமான ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தா, நாம் தமிழர் சார்பாக அவர் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது கடகடன் கீழே இறங்கி போய் ஒருத்தனை சப்பு 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 சப்புன்னு அடிப்பாரு. அது பல விதமாக பேசுனாங்க. செய்தியாளரை தாக்கிட்டாங்க அப்படின்னாங்க. வந்து அப்புறம் அவங்க கட்சியாலே வந்து தவறா சீமானை பேசிட்டாங்கன்னாங்க. அப்புறம் நம்ம விசாரிச்ச போது என்னன்னா, சீமான் போய் பேசுற இடம்லாம் வந்து ஒரு நபர் செய்தியாளருடைய போர்வையில் உள்ள வந்து பேச ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்றது, ட்ரிகர் பண்றது, கோவமாக்குறது. ஏற்கனவே சீமான் வந்து கோவமான, இது தவறான ஒரு விஷயங்க. வந்து ஒருத்தர் ஒரு ஃப்ளோவா பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கோவம் வந்துடும். வந்து என்ன பண்றது, கீழே வந்து எதிர்வினையா இதுவெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அது மாதிரி செஞ்சில இந்த நபர் எதிர்வினையா சொன்னோன்னா சீமான் நிறைய கூட்டங்களை பார்த்திருக்காரு பொழுது இறங்கி போய் வெடுத்திருக்காப்ல. ஆனா செய்தியாளர் கிடையாது. செய்தியாளர் போர்வையில் வந்த ஒருத்தர் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எனக்கு சீமான் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னங்களா, நீங்க 1000 அவர் மேல கருத்து சொல்லலாம், மாற்று கருத்து சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். எந்த செய்தியாளருக்கும் உடனடியாக பேட்டி கொடுக்கக்கூடியவர், பிரஸ் மீட் நடத்தக்கூடியவருங்க. எந்த மூலம் எடுக்கல இருந்தாலும் சரி, செய்தியாளருக்கு ஒதுங்க மாட்டார். இது ஒரு தவறான செயல். வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, நீ வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ணா எவ்வளவு ஒரு மோசமான செயல். இப்ப விஜய்க்கு இது நடக்காதா அப்படின்னா ஆரம்பிச்சாச்சு, ஒரு சேர் விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சு. நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நான் போய் பேசுற இடம் பூரா வந்து காலி ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆம்புலன்ஸ் உள்ள, அவர் சொல்றது ஆம்புலன்ஸ் உள்ள பேஷண்டே கிடையாது, அது ஆம்புலன்ஸ் போறதுக்கான வழியும் கிடையாது. நான் போய் பேசுகிற கூட்டங்களில் எல்லாம் இது தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்போ அணைக்கட்டு தொகுதியில போய் பேசினா அங்க நடந்தது, உள்ள யாருமே இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, பாரியா எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் கூட வழி விடாம பேசிட்டு இருக்காரு. இது எதிர்வினைகள் வரும். இதுதான் இங்க சேர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, போன விக்கிரவாணி மாநாட்டில் விஜய் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாரு. அது சீமான் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என்னையா கொள்கை தலைவர், நீங்க பாட்டு கொள்கை தலைவர், எல்லாரையும் வந்து பெரியாரு, அப்புறம் வந்து ராணி அம்மையார் எல்லாரையும் கூட்டு வந்து வச்சு கொள்கை தலைவர். இந்த வாட்டி அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் எடுத்து நிறுத்திறாரு. அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வந்து நிறுத்தியாச்சு. எல்லாருக்கும் என்னன்னா, 2 விதமாக இவர் எம்ஜிஆர் அரசியலையும் அண்ணா அரசியலையும் திராவிட அரசியலையும் கையில் எடுக்கிறார். எம்ஜிஆரை ரோல் மாடலாக விஜய் கையில் எடுக்கிறார். நான் எப்போ சொல்லிட்டேன், எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுக்காமல் யாரும் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியல் பண்ண முடியாது. எம்ஜிஆரை எப்படி கூத்தாடின்னு சொன்னாங்களோ அந்த கூத்தாடி விமர்சனத்தை முதலில் சந்தித்தவர், கட்சி ஆரம்பித்து முதலில் உடனடியாக சந்தித்தவர் வந்து விஜய். கூத்தாடி எல்லாம் வந்துட்டா அப்படின்னு அவரே சொன்னாரு. கூத்தாடினா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா அப்படின்னு. அந்த வார்த்தை மிக தவறான வார்த்தை. ஒரு கூத்தாடிகள் இல்லை என்றால் இங்க மக்கள் வந்து அந்த பொழுதுபோக்குன்ற ஒரு விஷயமே வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல இப்ப பேஸ்புக்கை திறந்து பாருங்க, யூடியூப்பை திறந்து பாருங்க, இந்த தெருக்கூத்திற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது. வந்து ஒவ்வொரு பகுதியிலும் பயங்கரமான வரவேற்பு இருக்குதுங்க. வந்து குறிப்பா அந்த பேனர்ல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு வாசகம் சில பேர் கடுப்பாயிருக்கும். நிச்சயமாக கடுப்பாகி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதில் குறிப்பா அந்த பேனர்ல அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் 67 ஒரு மாற்றம் வந்தது, 77 ஒரு மாற்றம் வந்தது, 2026 ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படின்ற விஷயம். அதுக்கு நிறைய பேர்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டாங்க. 67 பலம் வாய்ந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக திராவிட கட்சி உள்ள வந்தது, அண்ணா வந்தாரு. பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்தி 77 எம்ஜிஆர் வந்தாரு. 2026 நாங்கள் தாவேகா வரப்போகிறோம், விஜய் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் விஜய் தொடர்ந்து அதை முன்வைக்கிறார். அது விமர்சனம் செஞ்சாலும் சரி, செய்யலாம் சரி, அது நடக்கலையா தாண்டி தொடர்ந்து செஞ்சிருக்கார். இது ஒரு பக்கம் கடுப்பு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தாவேகா மாநாட்டு பந்தலுக்குள்ளே அந்த பேனர் எல்லாருடைய கவனத்தையும் எடுத்திருக்குது. கொஞ்சம் முக்கியமான பேனர். ஏன்னா மதுரைன்னு சொன்னாலே விஜயகாந்த் சொன்னாலே மதுரை. அந்த மதுரை மண்ணுக்கு கூறிய அந்த கோபமும் அந்த அன்பும் ஒரு சேர வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததுல ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், அற்புதமான ஒரு தலைவன் விஜயகாந்த்.
அதை தான் அங்க பேனர்ல வச்சிருக்காங்க. நாங்க வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம். வைரம் வந்து விஜயகாந்த், தங்கம் வந்து விஜய் இழக்க மாட்டோம், இழக்க விரும்பவில்லை. இது ஒரு பக்கம். மதுரையில் உள்ள சுற்று வட்டார பகுதியில் முழுக்க வந்து தலை வெறியண்டா, தளபதி தொண்டண்டா. அஜித் ரசிகர் ஒரு படம் ஒண்ணு கூடிட்டாங்கய்யா, ஒண்ணு கூடிட்டாங்கன்னுவாங்களா, அது மாதிரி அங்க ஒரு பக்கம் பெரிய வரவேற்பு. இதெல்லாம் மீறி இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு தகவல், ஒரு இது வந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்தது. என்னன்னா, திமுக சார்பில் சூர்யாவை களமிறக்க போகிறார்கள். சூர்யா திமுகவில் சேரப்போகிறாரா? குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் சூர்யாவை ஒரு முக்கிய தலைவராக அங்கு நிறுத்தப் போகிறாங்க. ஏன்னா மேற்கு மண்டலம் ரொம்ப வீக்கா இருக்கு. மேற்கு மண்டலம் ஏற்கனவே அதிமுக அதிக செல்வாக்கை பெற்றிருக்கு. மேற்கு மண்டலத்தில் இப்ப கோவையில போய் இந்த இது பூத் ஸ்லிப் மாநாடு நடத்தினார்ல, கமிட்டி மாநாடு, அதுல ஒரு ரோட் ஷோ நடத்தி கோயம்புத்தூரை கலக்கி எடுத்துட்டார் விஜய் வந்து. அதனால திமுகவுக்குள்ள சூர்யாவை கொண்டு வந்து அவரை மேற்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக, இல்ல இந்த எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்க போறாங்க. அப்படின்னா ஏற்கனவே அவர் திமுக தாங்க இருக்காரு வந்து சூர்யா, அது வேற விஷயம் வந்து. ஏன்னா திமுக இருக்கும் பொழுது அவருடைய எதிர்வினை எதிர்கருத்தெல்லாம் சொல்ல மாட்டார். அதிமுக பிஜேபி இருந்ததுன்னா சொல்லுவார், அடிப்பாரு, அதுக்குள்ள போக வேணாம். ஆனால் சூர்யாவுக்கு என்னன்னா, என்ன செல்வாக்குல அவர் குறைஞ்சு போயிட்டார் வந்து. பணம் அந்த செல்வாக்கு இருக்கு, ரசிகர்களுடைய செல்வாக்கு இருக்குது, மற்றபடி ஒன்றும் தேவை ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே வந்து சூர்யா வந்து ஒவ்வொரு முறையும் ரசிகர்கள், அந்த ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் அவங்களை சந்திக்கும் போதெல்லாம் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் தான் சந்திப்பார், டி நகர்ல. அவர் பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, களத்தில் இறங்க போறோம் தயாரா இருங்க, களத்தில் இறங்க போறோம் தயாரா இருங்க அப்படின்னா அவருக்கு இருக்க அது ஆசை. எங்க விஜயே வந்துட்டார் அப்படின்னும் பொழுது, விஜய் வந்துட்டார் நான் அதுதான் சொல்லல, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டார் நாம வரக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சூர்யாவுக்கு எதிர்காலத்தில் அரசியலுக்குள் வருவதாக ஒரு எண்ணம் இருக்குது, இருக்கதான் செய்யும். நான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய வெறும் ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் ரத்த தானம் செய்யறது, படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து மரக்கண்ணு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கிறது அகரம், பல டாக்டர்களை, இன்ஜினியர்களை, பல பேரை உருவாக்கின ஒரு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அது. அது இருக்கும் பொழுது சூர்யாவுக்கு இருக்காதா ஆசை? அவர் திமுகவில் வாய்ப்பே இல்லை ராஜா. அவர் எலெக்ஷன் நெருங்க பாம்பேல போய் உட்காந்துருவார் அவர். அதனால இது ஒரு பக்கம். இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜயோடைய இந்த அரசியலை ஏதாவது ஒரு வகையில் நீர்த்து போக வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா விஜய் மீது தொடர்ச்சியா வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாரும் வந்து, எங்க பனையூர் விட்டு எப்பங்க வெளியே வந்து அரசியல் பண்ண போறீங்க, பனையூர் விட்டு எப்பங்க வெளியே அரசியல் பண்ண போறீங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. மறுபடியும் நான் சொல்லுவேன், சீமான் சொன்னேன் இல்லைங்களா, சீமான் வந்து எந்த இடத்திற்கு போனாலும் வந்து, அது ஒரு ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், அங்க ஒரு 10 செய்தியாளர்னா செய்தியாளருக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு. விஜய் செய்தியாளர் சந்திக்கல, செய்தியாளர் சந்திக்க விரும்பல. நான் திரும்ப சொல்றதுதான், விஜய் செய்தியாளர் சந்திக்கல, செய்தியாளர் சந்திக்க உனக்கு திராணி இருக்கிறதா அப்படின்லாம் கேட்கறாங்க வந்து. நான் என்ன கேட்கிறேன், சரி விஜய் செய்தியாளர் சந்திக்கல, செய்தியாளர் மதிக்க மாட்டேன்றாரு, மீடியா வந்து அவர் வந்து துட்சமா நினைக்கிறாரு, விஜய் சம்பந்தப்பட்ட செய்தியை போடாதீங்க. நீங்க மதுரை மாநாட்டில் அத்தனை மீடியாக்களும் குவிஞ்சு போயிருக்காங்க. ஐயா, உள்ளூர் மீடியாக்கள் கிடையாது, மாநில மீடியாக்கள் கிடையாது, நேஷனல் லெவல்ல டெல்லியில இருந்து வந்து லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இது போல ஒரு மாநாடு யாரும் நடத்தியது இல்லை அப்படின்ற அளவு காமிச்சிருக்காங்க. 506 ஏக்கர் வந்து சாதாரண விஷயமா? நார்த்ல கூட யாரும் பண்ணது கிடையாது. ஒரு நடிகர், ஒரு மாஸ் நடிகர் அரசியலுக்குள் வந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை அவர் பிடித்திருக்கிறார் அப்படின்போது 2026 அவர் பலத்தை காட்டுறாரா காட்டலையே தவிர பார்த்து, அவர் தமிழகத்தில் உள்ள நேஷனல் லெவல், தேசிய அளவில் உள்ள கட்சிகளுக்கு ஒரு புலியை கரைத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ மாநாடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வீடியோக்கள்லாம் எங்க மதுரையில் குடும்பமா தேப்பையா கட்டு சோறுலாம் கட்டின்னு வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் ஹோட்டல்கள்லாம் இல்லை, வந்து கட்டு சோறுலாம் கட்டின்னு வந்து சாப்பிட்றாங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும்போது எம்ஜிஆரை பார்ப்பதற்காக மாட்டு வண்டியில் தேனி, கம்பம், போடி, இந்த பக்கம் ராம்நாடு, இவ்வளவுலயே இந்த மதுரைக்கு வந்திருக்காங்க. வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் எம்ஜிஆரை பார்க்கணும்துக்காக கட்டு சோறு கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய பயணத்தை தூரத்துல இருந்து எம்ஜிஆர் ஜெயன்னு கூட்டம் வைகை டேம்ல, வைகை அணை மீது வந்து அந்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வெள்ளம். இப்ப விஜய் வரல, விஜயோட மாநாட்டு திடலை பார்க்கறதுக்கு, மாநாட்டு பந்தலை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். மாநாட்டு பந்தல்னு இருக்கு இல்லைங்களா, மாநாட்டு மேடை, அந்த மேடையை சுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வந்து யாருக்கும் அளவோடு கிடையாது அந்த பாதுகாப்பு. போன மாநாட்டு பந்தல் வரைக்கும் விஜயை வந்து
பாதுகாப்பு வந்து அவங்க தொண்டர்கள் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு அவங்க ஒரு வளையம், ஒரு பவுண்டரி வச்சுட்டாங்க, அதுக்கு வெளியே நின்று பேசுங்கன்ட்டாங்க. அந்த மாநாட்டு பந்தலை வந்து, அந்த மேடையை வந்து எங்க பொறுப்புல ஒப்படைச்சாச்சு. உண்மைதானே? வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு சலசலப்பு நடந்துட்டா யார் அதுக்கு பொறுப்பு? வந்து இதெல்லாம் மீறி மாநாட்டில் என்ன பேச போகிறார் விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த மதுரை டு தூத்துக்குடி பாரபத்தி அங்கதான் நடக்குது. அந்த போக்குவரத்தையே வந்து மாத்திருக்காங்க. இங்க எப்படி எப்படிலாம் தென் மாவட்டத்துக்கு போகணும், என்னென்ன வழியில போகணும்னு அந்த போக்குவரத்தை மாத்திருக்காங்க. அதை ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை முழுக்க ஒரே மஞ்சளும் சிகப்பும் வாகை மலரும் யானை பிளிரும் யானையுமா எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரம் தெரியுது. அது எப்படி நாங்க விஜயகாந்தோடைய மாநாட்டை பார்த்தோமோ அதை விட 3 மடங்கு இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் எனக்கு சொன்ன தகவல். அங்கிருந்து பயங்கரமான மாநாடாக இருக்கும். இந்த மாநாட்டை 26 ஏக்கரை கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் இதுக்கு கூடுவாங்கன்ற பொழுது இந்த மாநாட்டை விஜய் வீணாக்க மாட்டார். வீணாக்க மாட்டார்னா வழக்கம் போல அவர் குறைந்த நேரத்தில் பேசி அந்த மாநாட்டை விட்டுற மாட்டார். கண்டிப்பாக பேசுவார். அது ஒரு சலசலப்பாக, ஒரு பெரிய பெரிய செய்தியாக, இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.